திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கு அரிய வள்ளல் பலர்புகழ் வெண்ணை நல்லூர் ஆவணப் பழமை காட்டி உலகு உய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னி தலைமிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு அன்னை மீனாட்சி அம்மை உடனாய் உரைகின்ற சொக்கநாத பெருமான் திருவருளை வணங்கி மகிழ்ந்து, குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய திருவடிகளை போற்றி மகிழ்ந்து, சிவனையச் செல்வர்களாகிய அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமி நாயனாருடைய குருபூசையினை அவருடைய பதிய சிந்தனை வாயிலாக நாம் சிந்திக்க நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் அதனை நாம் அந்த சிந்தனைக்கு வழிவகுக்கும்படியாக ஒரு தடத்தை அமைத்திருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்து பல சான்றோர்கள் அவர்களுடைய சிந்தனை முகமாக பெரிய புராணம் வாயிலாக நமக்கு இந்த சிந்தனையை அளித்து வருகின்றார்கள். அத்தகைய பெரியவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். திரு தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் எடுக்கும் மா கதை என்று சிறப்பித்தார் நம்முடைய சேக்கிலார் சுவாமி. அந்த பெரிய புராணத்தின் காப்பிய தலைவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருக்கின்றார். திருக்கயிலையில் பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராக வாழ்ந்து வந்த இவர் இந்த மண்ணுலகில் அந்த பெருமானுக்கு தோழராக வந்து யோக நெறியை நம்மனோர் பொருட்டு, சகலர்களாகிய நமக்கு அந்த யோக நெறியினை காட்டும் பொருட்டு வந்து மீண்டும் திருக்கைலைக்கு சென்று பெருமானுக்கு அணுக்கத் தொண்டராகவே இருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு எத்தகையது. கையிலையில் வாழ்ந்து வந்த இப்பெருமகனாரின் உளக்கருத்தை இந்த மண்ணுலகில் நிறைவேறச் செய்து மீண்டும் பெருமான் தம்பால் அழைத்து கொண்ட பெருமை என்று பார்த்தால் அது நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே உரித்தாக இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரங்களும் மிக்க சிறப்புடைத்ததாக இருக்கின்றது. சைவ சித்தாந்த கருத்துக்கள் பல இடங்களில் விரவி கிடக்கின்றது. அதிலும் தலைமையாக சொல்லணும் அப்படின்னா, யோக நெறியை பற்றிய செய்திகள், ஞானத்தை பற்றிய செய்திகள், எம்பெருமான் அவருக்கு தோழர் தான் என்று சொன்னால் கூட முழுக்க முழுக்க ஞான செய்திகள் தான் இவருடைய தேவாரத்தில் காணப்படுகின்றது. அதோடு மட்டுமல்லாமல் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய சொல்லாட்சியே தனி பாங்குடைத்து, இவருடைய சொல்லாட்சியை வேறு எந்த திருமொழிகளிலும் நாம் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சொல்லாட்சி இவருடையது. அதனை பின்பற்றி நமக்கு இன்றைக்கு ஒரு சிந்தனையாக இரண்டு அன்பர்கள் இங்கே காத்து கொண்டிருக்கின்றார்கள். முதல் தலைப்பு, என் மேல் வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன். இந்த தலைப்பே நமக்கு எப்படி இந்த ஆன்மாவானது உய்ய போகின்றது, உலகு உய்ய எம்பெருமானார் திரு அவதாரம் செய்தார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் உய்யும் பொருட்டாக நமக்கு அவருடைய தேவார பதிகங்கள் உபதேசமாக மருந்தாக அமைகின்றது. என் மேல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் எம்பெருமானுடைய திருவடி என்ற கருத்திலே நமக்கு திரு ஆதிசிவன் ஐயா அவர்கள் பதிய சிந்தனையை தர இருக்கின்றார்கள். அவரை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அதைத் தொடர்ந்து
உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி. இந்த தலைப்புக்குரிய ஒற்றுமையையே நம்ம கண்டு மகிழ முடிகின்றது. வந்து அடைந்தேன், அஞ்சி வந்து அடைந்தேன் உரிய நம்பி. ஆக உயிர்களுக்கெல்லாம் புகலிடமாக இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திருவடி மட்டும்தான். அதை தவிர வேற ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்ல. எனவே வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் உரிய நம்பி, உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி என்று 2 அற்புதமான தலைப்புகளை 2 பெரியோர்கள் பேச இருக்கின்றார்கள். இரண்டாவதாக உயிர்க்கெல்லாம் உரிய நம்பி என்கின்ற திரு தலைப்பிலே நம்முடைய விமலாவாசன் அம்மா அவர்களுடைய தவ புதல்வன் திரு தினகரன் ஐயா அவர்கள் தம்முடைய கருத்தை இங்கே நமக்கு பதிவு செய்ய வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் மெய்கண்டார் அருள்நெறி மன்றம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். முதல் முறையாக நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தில் இவர் அடியெடுத்து வைக்கின்றார். இவருடைய தாயார் எத்தனையோ ஆண்டு காலமாக மெய்கண்டார் மன்றம் தொடங்கிய காலத்திலிருந்து நம்முடைய மன்றத்திற்கு பெரும் தொண்டு அவர் வைத்து வருகின்றார். எனவே அவருடைய மகனையும் இங்கே வாழ்த்தி வரவேற்கின்றேன். திரு ஆதிசேமன் ஐயா அவர்கள் தங்களுடைய உரையை தொடங்கலாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவா. சித்சபேசா சிவசிதம்பரம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவராணினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம். 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 திருந்து புகழ் தமிழ்நாடு செய்த பெருந்தவத்தினால் திகழும் மேன்மை பொருந்தி உயர் நாவலூர் சிவ மறையோர் குலம் விளங்கப் போந்துவான் நிறந்த பொழில் திகழ் வெண்ணை பரஞ்சோதி அருள் வாரி நிறைய உண்டு எம் அறந்தை கெட திருத்தொண்ட தொகை வைத்த பெருமாளுக்கு அன்பு செய்வாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல உமையொரு பாகனாரின் பெரும் கருணையினாலும் குருவருளினாலும் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் குருவருளினாலும் நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்தில் ஆடி சுவாதி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கைலைக்கு எழுந்தருளிய அந்த நல்ல தினத்தை முன்னிட்டு, எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை நிகழ்வை முன்னிட்டு நம்முடைய மெய்கண்டார் அருள்நெறி மன்றத்திலே நிகழ்ந்து வருகின்ற தொடர் சிந்தனை, எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிக தொடர் சிந்தனை, அதிலே இன்றைக்கு 2வது நாள். இங்கே இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து தொகுத்து ஒருங்கிணைத்து வருகின்ற நம்முடைய சசிப்பிரியா அம்மா அவர்களுக்கும், இணையத்திலே இணைந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும், நேற்றைக்கு நம்மிடையே எழுந்தருளி ஆசியுரை வழங்கிய சித்தாந்த வித்யாநிதி அம்மா அவர்களுக்கும், அடியேன் என்னுடைய மனம் மொழி மெய்கள் என்ற முக்கரணங்களினால் ஆன பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றியால் வாழ்வது உள்ளம் என்பதற்கு ஏற்ப இந்த பதிக சிந்தனையில் அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பினை வழங்கியதற்கு நன்றிகளையும் அடியேன் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். திருந்து புகழ் தமிழ்நாடு செய்த பெருந்தவத்தினால் திகழும் மேன்மை என்று ஆரம்பிக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் துதி சிவத்திரு சபாபதி நாவலர் அருளிய சிதம்பர சபாநாதர் புராணத்திலே அமைந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் துதி. அதிலே நம் அறந்தை கெட திருத்தொண்ட தொகை வைத்த பெருமாளுக்கு அன்பு செய்வாம் என்று அவர் அந்த துதியை அமைக்கின்றார். அப்படி திருத்தொண்ட தொகை தருவதற்காகவே, அடியார்களின் சிறப்புகளை உணர்த்துவதற்காகவே திரு அவதாரம் செய்த எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அதோடு மட்டுமல்ல 7ஆம் திருமுறை முழுவதும் திருப்பதிகங்களை அருளி நம்மை உய்யக்கொண்டு வருகின்றார். அதிலே இன்றைக்கு என் மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் என்று இந்த சொற்றொடர் அமைந்திருக்கின்ற திருப்பதிகம் திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த திருப்பதிகத்திலிருந்து வருகின்ற ஒரு பகுதி. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு வரலாறு அமைந்திருக்கின்ற ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தில்
இந்த திரு வரலாறு தெய்வ சேக்கிழார் பெருமானால் நமக்கு காட்டப்படுகின்றது. எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு பல திருக்கோயில்களையும் தரிசனம் செய்து திரு நன்னிலத்து பெருங்கோயில், திருவேளிமிழலை, திருவாஞ்சியம் பணிந்து, அரிசில்கரை புத்தூரினை பணிந்து, அங்கே புகழ்த்துணையார் இறைவருக்கு செய்த திறத்தினையும் போற்றி பாடியருளி அங்கிருந்து பல பதிகளையும் வணங்கி திருவாவடுதுறைக்கு எழுந்தருளுகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த திருவாவடுதுறையில் எழுந்தருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே கோச்செங்கனார் எம்பிரான் கோச்செங்கச் சோழ நாயனார் செய்த திருப்பணியை திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே வைத்து சிறப்பாக வைத்து பாடி அருளியிருக்கின்றார். அதனை தெய்வ சேக்கிழார் பெருமான் அவர்கள் அருளுகின்றார்கள். 3216வது திருப்பாடலில் எவ்வாறு திருவாவடுதுறைக்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எழுந்தருளினார் என்று, புனிதனார் முன் புகழ்த்துணையார்க்கு அருளும் திறமும் போற்றி செய்து முனிவர் போற்ற எழுந்தருளி மூரி வெள்ள கங்கையினில் பனி வெண் திங்கள் அணி சடையார் பதிகள் பலவும் பணிந்து போந்து இனிய நினைவினில் எய்தினார் இறைவர் திருவாவடுதுறையில் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாவடுதுறைக்கு எழுந்தருளியதை அவர் இனிய நினைவினால் எய்தினார் இறைவர் திருவாவடுதுறையில் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். இனிய நினைவு என்பது மன மகிழ்ச்சி என்று பொதுவான அர்த்தத்தை தருகின்றது. நினைவு, இனிய நினைவு என்பது இறைவரது நினைப்பினால் வருகின்ற இனிமை. ஏனென்றால் நினைதொரும் எம்பெருமானை நினைதொரும் நமக்கு இனிமை, ஆனந்தம் வந்து சேரும். அப்படி நினைதொரும் இனிப்ப வருவது இறைவரது நினைவு. நினைதொரும் காண்தொரும் பேசுந்தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்த தேன் சொரியும் குனிப்புடையான் என்று திருவாசகத்திலே எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்க வாசக பெருமான் அருளியதற்கு ஏற்ப இனிய நினைவினில் எய்துகின்றார் திருவாவடுதுறைக்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அப்படி எழுந்தருளுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எவ்வாறு திருவாவடுதுறை திருக்கோயிலை வணங்குகின்றார் என்று இதற்கு அடுத்த திருப்பாடலிலே தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். 3217வது திருப்பாடல். விளங்கும் திருவாவடுதுறையின் மேயார் கோயில் புடை வலம் கொண்டு உளம் கொண்டு உருகும் அன்பினுடன் உள் புக்கு இறைஞ்சி ஏத்துவார் வளங்கொள் பதிகம் மறையவன் என்று எடுத்து வளவன் செங்கணான் தளங்கொள் பிறப்பும் சிறப்பித்து தமிழ் சொல் மாலை சாத்தினார் என்று எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு எழுந்தருளி இறைவனாரை வணங்கி அங்கே பதிகம் பாடிய திருவரலாறு, அதோடு அந்த பதிகத்திலே, அந்த திருப்பதிகத்திலே கோச்செங்கச் சோழ நாயனாரது திருத்தொண்டினை சிறப்பித்து பாடிய அந்த செய்தியையும் தெய்வ சேக்கிழார் பெருமான் உணர்த்தி தமிழ் சொல் மாலை சாத்தினார் என்று அந்த திருவரலாற்றை இந்த திருப்பாடலிலே நமக்கு காட்டி அருளுகின்றார். விளங்கும் திருவாவடுதுறை, திருவாவடுதுறை அது விளங்கும் திருவாவடுதுறை, அருள் விளங்கும் திருவாவடுதுறை, இந்த உலகம் விளங்குவதற்கு காரணமாகிய திருவாவடுதுறை. அந்த விளக்கம் என்ன என்றால், விளங்கும் திருவாவடுதுறையிலே அந்த விளக்கம் என்ன என்றால், இங்குதான் எம்பிரான் திருமூலதேவ நாயனார் பசுக்கள் உய்யும்படி சிவாகம பொருளை திருமந்திரமாக தமிழிலே வெளிப்படுத்தி அருளியது. அத்தகைய விளக்கம் பெற்ற திருத்தலம் திருவாவடுதுறை திருத்தலம். எம்பிரான் திருமூலதேவ நாயனார் அங்கே சாத்தனூரில் அழுகின்ற பசுக்கள் அதற்காகவா இறங்கினார்? இல்லை, பசுத்துவம் இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக இறங்கினார். அப்படி அவர் கொண்ட கருணையின் வெளிப்பாடு சிவாகமங்களை, சிவாகம பொருளை தமிழிலே திருமந்திரமாக வெளிப்படுத்தி அருளியது. அத்தகைய அருள் விளங்கும் திருவாவடுதுறை. அது மட்டுமா, அங்கே இறைவன் மாசிலாமணி ஈஸ்வரர், கோமுக்தீஸ்வரர், அனைத்தெழுந்த நாயகர், செம்பொன் தியாகர், கோகழிநாதர், பூ கைலேஸ்வரர், புத்திர தியாகர், மகா தாண்டவேஸ்வரர், போதிவனநாதர், சிவலோக நாயகர், போதி அம்பலவாணர், அர்த்த தியாகர், முக்தி தியாகர், திருவாவடுதுறை உடையார், பரசாமி, திருவாவடுதுறை ஆழ்வார் என்று எண்ணற்ற திருநாமங்களுடன் இறைவனார் விளக்கமாக வீற்றிருக்கின்ற திருத்தலம். ஒப்பிலா முலையம்மை என்றும் அதுல்ய குஜாம்பிகை என்றும் அம்பிகை விளங்குகின்ற திருத்தலம். அம்பிகை
திரு வரலாற்றிலே பார்க்கின்றோம். அம்பிகை பசு வடிவத்தில் இறைவனை வழிபட்ட தலம். எனவே அதற்கு ஆவடுதுறை என்பது காரண பெயராக அமைந்தது. அதோடு கூட இந்த ஆவடுதுறை என்பது ஆ அடு துறை என்று பிரித்து, ஆ என்றால் பசு, பசுத்தன்மை, அடு என்றால் போக்குகின்ற, பசுத்தன்மையை போக்குகின்ற தலம். ஆ அடுதுறை உயிர்களின் பசுத்தன்மையை போக்குகின்ற தலம் என்று இதற்கு சிறப்பு. அதனால்தான் நம்முடைய ஆதீன வித்வான் தண்டபாணி தேசிகர் பெருமான் அவர்கள் திருவாசகத்திற்கு அருளிய அந்த குருவருள் விளக்கத்திலே கோக்களி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க என்ற இடத்திற்கு பொருள் சொல்லும் பொழுது கோக்களி என்பது திருவாவடுதுறையை குறிக்கும் என்று பொருள் சொல்லுகின்றார். கோக்களி என்பது கோ பெரிய, களி என்பது துறை என்று பெருந்துறையை திருப்பெருந்துறையை குறித்தாலும் கூட, கோக்களி என்பது கோ என்ற பசுத்தன்மையை களி என்ற கழிப்பிக்கின்ற தலம், அது திருவாவடுதுறை தான். திருவாவடுதுறையிலே மணிவாசக பெருமானுக்கு அந்த பரமாச்சாரிய திருக்கோலத்திலே எம்பெருமான் திருக்காட்சி கொடுத்திருக்கின்றார் என்று அந்த கோக்களி என்பதனை தண்டபாணி தேசிகர் பெருமான் அவர்கள் இவ்வாறு பொருள் சொல்லுவார்கள். அத்தகைய விளக்கம் பெற்ற தலம். தர்ம தேவதை வழிபட்டு இத்தலத்தில் இறைவனாருக்கு ரிஷப வாகனமாகும் பேறு பெற்ற திருத்தலம். இன்னும் அந்த தல விருட்சமான படர் அரசின் கீழே தேவர்களும் முனிவர்களும் வேண்டிட இறைவன் தாண்டவம் புரிந்ததனால் அது போதி அம்பல சபையாக இருக்கின்ற தலம். முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்த தலமே திருவாரூராகவும் தம்மையே தியாகேசராகவும் காட்டியருளிய தலம் என்று எண்ணற்ற சிறப்புகள், எண்ணற்ற அருள் விளக்கங்கள். காயிரும் பொழில்கள் சூழ்ந்த கடுமல ஊரர்க்கு அம்பொன் 1000 கொடுப்பர் போலும் ஆவடு துறையனாரே என்று எம்பிரான் ஸ்ரீமத் திருநாவுக்கரசு சுவாமிகள் திருஞான சம்பந்த பெருமானுக்கு இறைவனார் அருளிய அதனை தன்னுடைய திருப்பதிகத்திலே வைத்து போற்றி செய்த பெருமை உடைய திருத்தலம். இடரினும் தளரினும் என்று எம்பிரான் ஸ்ரீமத் திரு ஞானசம்பந்த பெருமான் அருளிய திருப்பதிகம் இடர்களையின் திருப்பதிகம் அருளப்பெற்ற தலம். அது மட்டுமா, திரு கைலாய பரம்பரையில் சிவஞான தேசிகராய் எழுந்தருளிய ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகளால் நிறுவப்பெற்ற பழமையும் பெருமையும் வாய்ந்த திரு மட்டாலயம் திருவாவடுதுறை ஆதீனம் என்ற திருநாமம் கொண்டு திகழும் தலம். அன்று தொடங்கி இன்று வரை தொடர்ந்து வரும் திருவாவடுதுறை ஆதீன பரமாச்சாரியார்களால், குருமகா சன்னிதானங்களால், தம்பிரான் சுவாமிகளால் இன்று வரை திருவருள் விளக்கம் வெள்ளமென பெருகி ஓடுவதற்கு காரணமாக அமைந்த தலம். சந்தானாச்சாரியார்களில் ஒருவரான ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் பூஜித்த நடராஜ பெருமான் எழுந்தருளிய இருக்கின்ற தலம். அதோடு ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவர் திராவிட மாபாடியம் அருளிய தலம். இந்த தல பெருமைகளை எல்லாம் நம்முடைய சசிபிரியா அம்மா அவர்கள் அரசவனத்து அறநிலையம் என்று தொடர்ந்து நமக்கு வழங்கி வருகின்றார்கள். அதிலே மிக விளக்கமாக இந்த தகவல்களை எல்லாம் நாம் பார்க்கலாம். கோக்களி, துறைசை, திருவாவடுதுறை, பூலோக கைலாயம், நந்தி கஷேத்திரம், தியாகபுரம், போதிவனம், அரசவனம், மகாதாண்டவபுரம், வேதபுரம், சித்தபுரம், நவகோடி சித்தபுரம், முக்தி கஷேத்திரம், சிவபுரம் என்று எண்ணற்ற திருநாமங்கள் தலத்திற்கே உடைய திரு தலம். அதனால்தான் விளங்கும் திருவாவடுதுறை என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் இதையெல்லாம் உள்ளடக்கித்தான் அருளி இருக்கின்றார். அத்தகைய விளங்கும் திருவாவடுதுறை மேயார் கோயில் அதனை புடை வலம் கொண்டு உள்ளம் உருகும் அன்பினுடன் உள்புக்கு இறைஞ்சுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பெருமான். இறைஞ்சி அங்கே ஒரு திருப்பதிகம் அருளுகின்றார். அதனை வளங்கொள் பதிகம் என்று தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். நேற்றைக்கு நம்முடைய பாலமணிகண்டன் ஐயா அவர்கள் கூறினார்கள், திருப்பதிகங்கள் பாடுகின்ற திரு வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு திருப்பதிகத்திற்கும் ஒரு அடை கொடுத்து அருளுவார் என்று சொன்னார்கள். அதே போன்று இங்கே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருப்பதிகம் மறையவன் என்று எடுத்து என்று அருளிய தெய்வ சேக்கிழார் பெருமான் இதனை வளங்கொள் பதிகம் என்று அருளுகின்றார். அத்தகைய வளங்கொள் பதிகமான மறையவன் என்று எடுத்து பாடி அருளுகின்றார் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இது மறையவன் என்று எடுத்து சிறப்பித்து சாத்துகின்றார். இந்த பதிகத்தின் சிறப்பு என்ன என்றால், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய இந்த பதிகத்திலே எம்பெருமானின் 5 திரு வரலாறு அதனை
அந்த திருவருள் விளக்கமாக இருக்கின்ற 5 திருவரலாறுகளை 5 திருப்பாடல்களிலே அருளிய பெருமை உடைய திருப்பதிகம் மறையவன் என்று எடுத்து தொடங்குகின்ற இந்த திருவாவடுதுறை திருப்பதிகம். இதற்கு திருவாவடுதுறை திருத்தலத்திற்கு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய மற்றொரு திருப்பதிகமும் உண்டு. யாரெனக்கு உறவு அமரர்கள் ஏரே என்று மகுடமாக அமைந்த அந்த திருப்பதிகம். அதிலிருந்து பிரித்து இப்பொழுது இந்த சமயத்தில் பாடிய திருப்பதிகம் மறையவன் என்று தொடங்குகின்ற திருப்பதிகம் தான் என்பதனை மிக தெளிவாக தெய்வ சேக்கிழார் பெருமான் இங்கே நமக்கு காட்டுகின்றார். அதிலே கோச்சங்கச்சோழ நாயனாரது அந்த சிறப்பு, முன்பு சிலந்தியாய் இருந்து பணி செய்த திருவானைக்கா தலத்திலேயே அரசராக வந்து அவதாரம் செய்த அந்த தொடர்ச்சி, அதனை சிறப்பித்து 2வது திருப்பாடலிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடி அருளியிருக்கின்றார். அத்தகைய இந்த பெருமையுடைய திருப்பதிகம் 7ஆம் திருமுறை 66வது திருப்பதிகம் தக்கேசி பண்ணில் அமைந்தது. எம்பெருமானின் பெரும் கருணை காரணமாக இந்த திருப்பதிகத்தில் 5 திருப்பாடல்கள் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளன. அதிலே 1வது திருப்பாடல் மறையவன் ஒரு மாணி வந்தடைய வாரமாய் அவன் ஆருயிர் நிறுத்த கரைக்குள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம் கண்டு கண்டு அடியேன் இறைவன் எம்பெருமான் என்று எப்போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்து உன் அறைக்குள் சேவடிக்கு அன்பொடும் அடைந்தேன் ஆவடுதுறை ஆதி எம்மானே என்று அருளுகின்ற முதல் திருப்பாடல். இதிலே பெருமான் மார்கண்டேய மகரிஷிக்கு, மார்கண்டேயருக்கு அருள் புரிந்த திருவரலாறு. மறையவன் என்றால் அது மார்கண்டேய முனிவரை குறிக்கும். மாணி என்றால் பிரம்மச்சாரி என்று பொருள். ஒரு மாணி என்றால் ஒப்பற்ற பிரம்மச்சாரி என்று பொருள். அத்தகைய மறையவன் ஒரு மாணி வந்தடைய, பெருமானின் திருப்பாதங்களை புகழாக சரணமாக வந்தடைய, அவருடைய அன்பு வாரமாய் அந்த அன்போடு துதிக்க மார்கண்டேய மகரிஷியினுடைய 6 உயிரை நிறுத்துகின்றார் அங்கே எம்பெருமான். அப்படி நிறுத்துவதற்காக கரைக்குள் வேலுடைய காலனை காலால் கடந்தார் எம்பெருமான். எனவே உண்மை சிவனடியார்களது அந்த பெருமைகளை கூறுகின்ற திருச்சரிதமான மார்கண்டேய மகரிஷிக்காக இறைவனார் அருள் செய்த கால சம்ஹாரம் என்ற திருவருளை விளக்குகின்ற திருப்பாடலாக இது அமைந்திருக்கின்றது. யமனின் ஆணைக்கு அப்பாற்பட்டவர்கள் உண்மை சிவனடியார்கள் என்ற உண்மையினை விளக்குகின்ற திருவரலாறு மார்கண்டேய மகரிஷியினுடைய திருவரலாறு. சிவபூஜை செய்பவர்கள் தத்துவங்களை கடந்து பைந்தவ சரீரமாக தங்களது சரீரத்தை மாற்றிக்கொண்டு சிவபூஜை செய்கின்ற நிலையிலே, இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்த நிலையிலே அவர்கள் செய்கின்ற சிவபூஜை, அப்பொழுது இந்த 36 தத்துவங்களிலே பிருத்திவி தத்துவமாக இருக்கின்ற இதனே இருக்கின்ற பல கோடி அண்டங்களிலே ஒரு அண்டத்தில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகின்ற காலனுக்கு தத்துவங்களை கடந்து நின்று சிவபூஜை செய்பவர்களினுடைய உயிரை எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. அவனுடைய அதிகார எல்லைக்கு அப்பாற்பட்டது என்ற உண்மையை விளக்குகின்ற திருச்சரிதம் மார்கண்டேய மகரிஷியினுடைய திருச்சரிதம். எனவே அடியார்களின் சிறப்பினை மிக தெளிவாக எடுத்துரைக்கின்ற பகுதி இது. இந்த அடியார்கள் என்பவர்கள் அவர்களுக்கு மரணமே கிடையாது. அவ்வாறு ஒரு முடிவு உண்டு என்றாலும் கூட அவர்கள் யமபுரத்திற்கு செல்ல மாட்டார்கள். வெள்ளிமயமான திருக்கயிலாய மலைக்கு செல்வார்கள். துன்பமே பிறப்பு இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்த நற்சோதி என்று மாணிக்க வாசக சுவாமிகளின் திருவாக்கு அதனை உறுதி செய்கின்றது. எனவே சிவபெருமானினுடைய அன்புடைய அடியவர்கள், மார்கண்டேய மகரிஷி அந்த யமனை பார்த்து சொல்லுகின்றார், சிவபெருமானிடம் அன்புடைய அடியவர்கள் உன்னை மதிக்கார்கள். தேவரையும் ஒரு பொருள் என்று மதிக்க மாட்டார்கள், இந்திரனையும் மதிக்க மாட்டார்கள், பிரம்மனையும் மதிக்க மாட்டார்கள், துளசி மாலை அணிந்த விஷ்ணுமூர்த்தியையும் பெருமையானவர் என்று எண்ணி மதிக்க மாட்டார்கள். நாதனான சிவபெருமானை மட்டுமே மதிப்பவர்கள், அவனுடைய அடியார்களை வணங்குபவர்கள். அப்படிப்பட்ட சிவபெருமானையும் சிவபெருமானது அடியார்களையும் வேறு வேறு என்று நீ பிரித்து நினைக்கின்றாயே, அதுவே மிகப்பெரிய சிவ அபராதம். சிவபெருமானையும் சிவன் அடியார்களையும் இரண்டாக எண்ணுவது என்பது பேதமை தன்மையாகும் என்று உணர்த்துகின்றார். அத்தகைய உணர்த்தினாலும் கூட காலன் பாசக்கயிற்றை வீச எம்பெருமானின் அந்த வாமச்சேவடி தன்னால், அந்த இடது திருவடி தன்னால் சிறிது உந்தி உதைக்கவே அந்த கூற்றன் விண்முகில் போல் மண்ணுற வீழ்ந்தான் என்று அந்த சரிதம். அத்தகைய மறையவன் ஒரு மாணி வந்தடைய
வாரமாய் அவன் ஆருயிர் நிறுத்த, அந்த ஆருயிர் நிறுத்த என்று இங்கே பாடல் இருக்கின்றது, திருப்பாடல் இருக்கின்றது. மார்க்கண்டேய மகர்ஷியின் கால அளவு என்பது 16 வருடம் என்று எம்பெருமானே வரம் கொடுத்தாலும் கூட, அந்த சமயத்திலே காலன் வந்தாலும் கூட, அப்பொழுது காலனை கண்டித்து தண்டித்து இரவாமல் காத்தார் பெருமான். அதோடு மட்டுமல்ல, இனி ஜீவன் முக்தராக இந்த உலகில் இருப்பாய், சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று அப்போது இரவாமல் காத்ததோடு மட்டுமன்றி என்றும் அழியாமல் இருக்கவும் அருள் செய்தார். எனவே ஆருயிர் நிறுத்த, அப்படி நிறுத்துவதற்காக கரைக்குள் வேலுடை காலனை காலால் கடந்த காரணம், அந்த காரணம் என்பது திருவருள். அந்த திருவருளை கண்டு அடியேன் உன்னை இறைவனே எம்பெருமானே என்று எப்போதும் ஏத்தி ஏத்தி நின்று அஞ்சலி செய்து உன்னுடைய அறைக்குள் சேவடிக்கு அன்போடு வந்து அடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்று அந்த முதல் திருப்பாடல். இதற்கு அடுத்த திருப்பாடல், இரண்டாவது திருப்பாடல், அதுவே நம்முடைய தலைப்பாக அமைந்த திருப்பாடல். தெருண்ட வாயிடை நூல் கொண்டு சிலந்தி சித்திரப்பந்தர் சிக்கனை ஏற்ற சுருண்ட செஞ்சடையாய் அது தன்னை சோழனாக்கிய தொடர்ச்சி கண்டு அடியேன் புரண்டு வீழ்ந்து நின் பொன்மலர் பாதம் போற்றி போற்றி என்று அன்போடு புலம்பி அரண்டு என் மேல்வினைக்கு அஞ்சி வந்து அடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்று இந்த திருப்பாடலிலே எம்பிரான் கோச்சங்கச்சோழ நாயனார் செய்த அருள் செயலை போற்றி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருள அதனை தெய்வ சேக்கிழார் பெருமான் அந்த திருப்பாடலிலே விளக்கமாக காட்டினார் என்று பார்த்தோம். அந்த சிலந்தி அது தெருண்ட வாயிடை நூல் கொண்டு அந்த சிலந்தி சித்திர பந்தரை சிக்கன ஏற்றுகின்றது. சித்திர பந்தர் என்பது அழகும் அமைப்பும் உடைய பந்தலாக அந்த மேற்கட்டி விதானம் என்று சொல்வார்களே எம்பெருமானுக்கு, அத்தகைய விதானத்தை மேற்கட்டியை அமைத்தது அந்த சிலந்தி. திருவானைக்கா திருத்தலத்திலே அழகும் அமைதியும் குறித்தது. அத்தகைய சிலந்தி அப்படி பந்தலினை அமைக்க அதனை அந்த யானை அது அனுசிதம் என்று அகற்றி விடுகின்றது. அப்படி அகற்றிவிட அந்த யானை முதல் நாள் அகற்றிவிட அது தெரியாமல் அகற்றிவிட்டது என்று மறுநாளும் அதே போன்ற பந்தல் அமைக்கின்றது சிலந்தி. அதனையும் யானை அகற்றிவிட இது எம்பெருமானுக்கு அமைத்த திருப்பந்தலை சிதைக்கின்றது என்று அந்த துதிக்கையினுள்ளே நுழைந்து சண்டையிட்டு தன் உயிரையும் போக்கிக் கொள்கின்றது. அப்படி சிலந்திக்கு சுருண்ட செஞ்சடையாய் தாங்கள் என்ன செய்தீர்கள் பெருமானை, தாங்கள் என்ன செய்தீர்கள், அதனை சோழனாக்கிய தொடர்ச்சி, அதனை சோழ மன்னராக சோழ மரபில் அரசராக வந்து அரசாட்சி செய்யுமாறு அருள் செய்த பெருமானே, அந்த தொடர்ச்சி என்பது முற்பிறவியின் காரணமாக அதே திருவானைக்கா திருத்தலத்திலே வந்த பிறவியின் தொடர்ச்சி. தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணத்திலே முற்பிறவி பற்றிய விளக்கமாக அமைந்திருக்கின்ற ஒரு நாயன்மாரினுடைய திருச்சரிதம் என்பது கோச்சங்கச்சோழ நாயனாரின் திருச்சரிதம் தான். திருக்கையிலையிலே அந்த புஷ்பத்தந்தனும் மாலியவானுமாக இருந்து அவர்கள் சிவ பூஜையிலே சண்டையிட அவர்களே யானையும் சிலந்தியுமாக திருவானைக்காவிலே வந்து பிறக்க அப்பொழுதும் சிவ பூஜை தொடர்ந்திட மறுபடியும் அந்த சிலந்தியை மறுபிறப்பிலே கோச்சங்கச்சோழ நாயனாராக திரு அவதாரம் செய்ய வைத்து சோழ மன்னராக ஆக்கி அதன் காரணமாக பெருமான் யானை புகா மாடக்கோயில்கள் 72 என்றும் 79 என்றும் எண்ணிக்கையில்லாத மாடக்கோயில்களை அமைத்த பெருமையை நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இதிலே பாராட்டி அருளுகின்றார்கள், பாடி போற்றி அருளுகின்றார்கள். எனவேதான் அந்த சிறப்பினை இந்த இரண்டாவது திருப்பாடலிலே எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி இரண்டாவது பாடலில் கூறப்பட்ட இந்த செய்தியோடு எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளுகின்றார், என் மேல்வினைக்கு அஞ்சி இங்கு அன்போடு உன்னை அடைந்தேன் போற்றி செய்கின்றேன் என்று. மேல்வினை என்பது பொதுவாக ஆகாமியம் என்று காரணம் கூறப்பட்டாலும் கூட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பரமாச்சாரியார் அவருக்கு இதெல்லாம் பொருந்துமா என்றால் அவருக்கு நிச்சயமாக பொருந்தாது. அவர் நம்மை நம்முடைய வினைவாய் குழியிலிருந்து ஏற்ற வந்தவர், எடுப்பிக்க வந்தவர். அவர் இவ்வாறு பாடி அருளுவாரா என்றால் அன்பர்களான நாம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பாடி நம்முடைய மேல்வினைக்கு நாம் அஞ்சி
பெருமானை வணங்க வேண்டும் என்ற கருணை பற்றி, காரணம் பற்றி அதனை தன்மேல் ஏற்றி பாடுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எனவே மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் என்று பாடி அத்தகைய ஆவடுதுறை அம்மானே ஆதி எம்மானே என்று பாடுகின்றார். இதே திருப்பதிகத்திலே அடுத்து 3வது திருப்பாடலில் திருமாலுக்கு அருள் செய்த திருவருள் திகழும் மாலவன் 1000 மலரால் ஏத்துவான் ஒரு நீள் மலர் குறைய புகழினால் அவன் கண்ணு இடந்து இடலும் புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழும் திருப்பாதங்கள் பரவி தேவதேவ நின் திறம் பல பிதற்றி அகழும் வல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்று முதல் பாட்டிலே மேல்வினைக்கு அஞ்சி வந்தடைந்தேன் என்று பாடியருளிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த திருப்பாடலிலே அகழும் வல்வினைக்கு அஞ்சி அணைந்து அன்பாய் புரிந்து வான்படை கொடுத்தல் கண்டு அடியேன் வாரத்தால் உன் நாமங்கள் பரவி வழிபட்டு உன் திறமே நினைந்து உருகி ஆர்வத்தோடும் வந்து அடியினை அடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்று பாடியருளுகின்றார். 5வது திருப்பாடலிலே திரிபுரங்கள் எரித்த பொழுது அந்த மூவருக்கு மட்டும் அருள் செய்த திருவருளை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியருளுகின்றார். ஒக்க முப்புறம் ஓங்கெரி தூவ உன்னை உன்னிய மூவர் நின் சரணம் புக்கு மற்றவர் பொன்னுலகாள புகழினால் அருள் ஈந்தமை அறிந்து மிக்க நின் கழலே தொழுது அரற்றி வேதியா ஆதிமூர்த்தி நின் அறையில் அக்கணிந்த எம்மான் உனை அடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்று இந்த திருப்பதிகத்தின் 5 திருப்பாடல்களிலும் பெருமானினுடைய 5 திருவரலாற்று முதல் திருப்பாடலிலே காலசம்ஹாரம் செய்து காலனுக்கு காலனாய் நின்று மார்கண்டேய முனிவருக்கு அருளியது, 2வது திருப்பாடலில் சிலந்திக்கு செய்த திருவருளை எடுத்து ஓதி அருளியது, 3வது திருப்பாடலில் திருமாலுக்கு செய்த திருவருளை எடுத்து ஓதி அருளியது, 4வது திருப்பாடலில் அர்ஜுனனுக்கு செய்த திருவருளை எடுத்து ஓதி அருளியது, 5வது திருப்பாடலில் முப்புறம் எரித்த பொழுது மூவர்க்கு செய்த திருவருளை எடுத்து ஓதி அருளியது என்று இந்த சிறப்புடைய திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே இறைவனாரினுடைய இந்த 5 திருவருள் விளக்கங்களை காட்டுகின்ற திருவரலாற்றை பாடியருளி எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாம் நம்முடைய மேல்வினைக்கும் வல்வினைக்கும் அஞ்சி ஆவடுதுறையை அடைய வேண்டும் என்று பாடி அருளுகின்றார் என்று இந்த திருப்பதிகத்தின் சிந்தனை அமைகின்றது என்று கூறி அடியேனுக்கு வாய்ப்பளித்த அம்மா அவர்களுக்கும் இணைந்திருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களின் திருவடிகளுக்கும் அடியேன் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி திரு ஆதிசிவனையா அவர்களுக்கு. அடுத்து தொடர்ந்து உயிர்க்கு எல்லாம் உரிய நம்பி என்கின்ற திருத்தலைப்பிலே